Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் இரவு அத்தியாயம் 17. மேனன் சமையலறைக்குள் வந்து, கமலா, வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர் என்றார். போய் உங்கள் வேலையை பாருங்கள், சும்மா உயிரெடுக்காம என்று கமலா சொன்னார். நான் தட்டுக்களை துடைத்து கொண்டிருந்தேன். மேனன் என்னிடம் நைஸ் ஜாப் என்றபின், இவன் தான் இன்றைக்கி ஹீரோ, இவனை நீ இங்கே உட்கார வச்சுருக்க என்றார். எல்லாரும் வர்றப்போ வருவார், யூ கேன் கோ என்றார் கமலா. அட்மிரல் கிட்ட 4 காய்கறி நறுக்க சொல்கிறது என்றேன். யார் இவரா? நல்ல கதை என்று சிரித்தார் கமலா. எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மிலிட்ரின்னா ஒரு பெரிய யந்திரம், அதுக்குள்ளே நல்ல புத்திசாலிகள் பொறுக்கி கொட்டுவாங்க, மறுபக்கம் ஒன்றுக்கும் உதவாத ஆட்களாக வெளியே வருவாங்க. மிலிட்ரியில் சேர்ந்தால் டிசிப்ளின் வரும், வேறு எல்லாமே போயிடும். நான் வரேன், அதான் சேஃப் என்றபடி மேனன் திரும்ப சென்றார். மஜீத் வெளியே இருந்து சீராக நறுக்கிய முள்ளங்கிகளுடன் வந்தார். எடா மஜீதே, மேனான் சார் தொடங்கியா என்று நோக்கு என்ற பின் என்னிடம், நான் என்ன செய்கிறேன்னு பார்க்கறதுக்காக நைஸாக வந்துட்டு போகிறாரு என்றார். போத்துநாயரு வராதே, மேனோன் சார் தொடங்கிല്ല என்றார் மஜீத். போத்தா யாரு என்றேன். அதான் வருங்கால மாமனாரு என்றார் கமலா. நான் சிரித்தேன். வெளியே கார் வந்து நிற்கும் மொழி கேட்டது. I think it is Veena. They have that old Benz என்றார் கமலா. அடுப்பில் அவியல் வெந்து கொண்டிருந்தது. அதன் வாழைக்காய் துண்டு ஒன்றை எடுத்து விரலால் நசுக்கியபில் ஓகே என்றார். அந்த தைரைடு, நான் பெரிய எவர்சிலர் கிண்ணத்தில் இருந்த தயிரை எடுத்து நீட்டினேன். அதை பளிங்கு பாலங்களாக சீவி எடுத்து அவியலின் மீது போட்டு லேசாக கிளறி பெரிய தட்டால் மூடி அப்படி இறக்கி வைத்தார். அவியலுக்கே உரிய மனம் வர ஆரம்பித்தது. கூடத்தில் இருந்து மேனன் சரவண் என்று கூவினார். பொய்க்கோ என்றார் கமலா. நான் கையை துடைத்து கொண்டு கூடத்திற்கு சென்றேன். அங்கே உயரமான ஒல்லியான 60 வயதான மனிதர் ஒருவர் கனத்த கண்ணாடியுடன் நிற்க, அருகே ஒரு தடித்த சிவந்த நிற பெண். திஸ் இஸ் த ஹீரோ சர்வன் என்ற மேனன் என்னிடம். இது வீணா பாகுலையன், இது அவள் கணவன் பாகுலையன். ஹி வாஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிலாசபி என்றார். நான் ஹாய் என்றேன். வீணா, കമല എന്ത് ചെയ്യുന്നു என்றார். நான் சமையல் என்றேன். എന്താ അഡ്മിറൽ, എത്ര വിരുന്നുകാരുണ്ടെന്ന് என்று வீணா சிரித்து கொண்டு கேட்டார். த ஹோல் கம்பெனி, பிகாஸ் டுடே இஸ் அ ஸ்பெஷல் டே. பாகுலையன் என்னை பார்த்து புன்னகை செய்தார். வீணா சமையல் அறைக்குள் சென்றார். நான் சோஃபாவில் அமர்ந்தேன். பாகுலையன் ஆடிட்டர் இல்லை என்றார். ஆமாம் என்றேன். ஆனால் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் தான் இருந்தேன். குட் என்றார் பாகுலையன். நான், நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க என்றேன். எர்ணாகுளம் மகாராஜாஸ் காலேஜில் நான் இந்த வருடம் ஓய்வு பெற்றேன் என்றார் பாகுலையன் ஆங்கிலத்தில். நான் புன்னகையுடன் அதற்கு பின்னர் தான் இரவு வாழ்க்கையா என்றேன். அதுக்கு முன்பே அப்படித்தான். நான் அநேகமாக வகுப்புகளுக்கு போவதில்லை. மாணவர்களை அதிகாலையிலும் அந்தியிலும் என் வீட்டுக்கு வர சொல்லிடுவேன். என் கல்லூரியில் அதை பொருட்படுத்தவில்லை, ஏனென்றால் நான் ஒரு நல்ல ஆசிரியன். மேனன் நல்ல தத்துவ ஞானின்னா மற்றவங்களை குழப்பிட்டு தான் தெளிவாக இருக்கணும், இவர் அந்த மாதிரி என்றார். பாகுலையன் சிரித்தார். மகாராஜாஸில் ரொம்ப நன்றாக இருந்தது வாழ்க்கை. இப்போ கூட நிறைய மாணவர்கள் தேடி விட்டுறாங்க. நான் இருந்த காலம் ஒரு பொற்காலம். கேஜி சங்கரப்பிள்ளை, டி வினயச்சந்திரன் மாதிரி கவிஞர்கள்லாம் இருந்தாங்க. எல்லாரோடும் எனக்கு நல்ல உறவு இருந்தது. மேனன், டாக்டர் எம் கங்காதரன் இருந்தார்ல என்றார். அவர் எம்ஜி யூனிவர்சிட்டியில். ஆனால் எல்லோரும் ஒரே குழுவாக தான் இருந்தோம். வெளியே இன்னொரு கார் வந்து நிற்க ஒருவர் சஃபாரி சூட்டில் ஏறி வந்தார். வரணம் என்றார் மேனன். நம்ம பக்ஷி சார் வந்துட்டுண்டல்ல என்றபடி வந்து அவர் பாகுலையனின் தோளில் ஓங்கி அறைந்தார். முரட்டுத்தனமான தோரணையும் கட்டை மீசையும் கொண்ட உற்சாகமான மனிதர். நீங்கள் தான் சரவணா இல்லையா? நான் அப்துல் சத்தார், ஒரு வியாபாரி, சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று கையை நீட்டினார். இறுக பற்றி உற்சாகமாக குலுக்கினார். நான் மேனனே தொடங்கல்ல. எந்த தொடங்கன், இவனல்லே வந்திருக்கிறது என்றார் மேனன். இவர் குடிக்க மாட்டாரா? இவன் கொஞ்சம் ஜாஸ்தியாக பச்சை தண்ணி குடித்தா போதை ஏறி தத்துவமாக வளருவான். சத்தார் என்னிடம்,
நான் இந்த இந்த மா இந்த மாதிரி தத்துவம் காரணமாக இரவு தூங்காமல் இருப்பவன் அல்ல. என் தொழில் முழுக்க அமெரிக்காவின் பகல் தான் எனக்கு ராத்திரி. அமெரிக்கா போனால் பகலில் தான் விழிச்சிருப்பேன் என்றார். இன்னொரு கார் வந்து நிற்க 30 வயதான இளைஞனும் மனைவியும் 4 வயதான பெண் குழந்தை வந்தார்கள். மேளையில் ரவிச்சந்திரன் என்று அறிமுகம் செய்து கொண்ட அந்த இளைஞர் ஒரு சிற்பி. நெற்றியில் செந்தூரம் பொட்டு மாநிலத்துடன் கொஞ்சம் குண்டாக அழகாக இருந்த அவர் மனைவி ரம்யா ரவி என்று தன்னை அறிமுகப்படுத்தி செய்து கொண்டார். அதென்ன மேளையில் என்று தரவாட்டு பேர். என் அப்பா கூட பிரபலமான சிற்பி தான், மேளையில் திவாகரன். நான் கேட்டிருக்கவில்லை. நவீன சிற்பங்கள் செய்கிறீங்களா? இல்லை, நான் சிலைகள் தான் செய்கிறேன். மெட்டல். பார்த்தாஸ் கடையில் இருக்கும் பார்த்தாஸ் உரிமையாளர்களின் சிற்பம் நான் செய்து தான். பெண் குழந்தை அப்பா மடியில் பிடிவாதமாக அமர முயன்றது. கமான் நிஷா என்றான் பாகுலேயன். அவள் வெட்கத்துடன் அப்பா மடியில் முகம் புதைத்து கொண்டாள். லீவர் ஒரு அரை மணி நேரம் அப்படி இருப்பா. அதுக்கு பின்ன அவளை கட்டுப்படுத்த ரவி ஓடி அலைய வேண்டியிருக்கும். போன தடவை என்னாச்சுன்னு தெரியுங்களா? நான் படிக்கிறாளா என்று ஸ்கூலுக்கு போல இவள் பகலில் விழித்திருப்பதில்லை என்றான் ரவி. நான் கொஞ்சம் வியப்புடன் அவனையே பார்த்தேன். அது ஒரு பிரச்சனை. அவளும் எங்கள் இரவு சமூகத்தில் ஒருத்தி என்றான் மேனன். இவளுக்காக ஒரு பள்ளிக்கூடம் தொடங்க முடியாது. எங்கள் இரவு சமூகத்தில் மொத்தம் 4 குழந்தைகள், 4 பேர் 4 ஊரில் இருக்காங்க. நான் எப்படியும் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும்ல என்றேன். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும், கஷ்டம்தான். ஆனால் அவள் அப்பாரமான புத்திசாலி. 4 சாதாரண குழந்தைகளுக்கு சமம் என்றான் ரவி. மேனன், பகலில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, ஒரே வாரத்தில் அவளை 4 ஒன்றாக ஆக்கி விடுவாங்க என்றார். பாகுலேயன், நிஷா நீ பள்ளிக்கூடத்தை போக வேண்டுமா வேண்டாமா என்றார். பள்ளிக்கூடம் டிவி மாதிரி தானே இருக்கும் என்று நல்ல ஆங்கிலத்தில் நிஷா கேட்டாள். என்ன சொல்கிறாள் என்று அவர் ரவியிடம் கேட்டார். இப்போதே இவளுக்கு டிவி போட்டு காட்டி பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுக்குறோம் என்றான் ரவி. இவ கேட்குறா, பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாரு, அது எப்படி புரியுங்கிறா. இல்லை என்றாள் நிஷா. ஒரு மீசை வச்ச மனிதர் டிவி மாதிரி உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தார். அவரை சுற்றி இப்படி ஒரு சதுரம் போட்டால் அது டிவி காட்சி ஆகிடும். கையால் சதுரம் போட்டு காட்டினான். அவரோட நாம் பேசவே முடியாது. அவர் தான் அவருக்கு தோன்றியதை நம்மிடம் பேசுவார். அப்புறம் மூச்சை எடுத்து சோஃபாவில் ஏறி அமர்ந்து தீவிரமான முகத்துடன் ஒரே சேனல் தான். நமக்கு ஒரு ரிமோட் வச்சுட்டு அவரை ஒரு குரங்காக மாற்ற முடியாது. அவர் குரங்கை பற்றி பேசிகிட்டே இருக்கார். குரங்கை பற்றி பேசும்போது அவர் சிரிக்கவே இல்லை. சிரிக்காமல் குரங்கை பற்றி பேசினா குழந்தைகளுக்கு எப்படி புரியும்? நான் அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்தேன். அச்சமூட்டும் அறிவு கூர்மையும் கற்பனையும் கொண்ட பெண் குழந்தை என்று தோன்றியது. அவள் சோஃபாவில் இருந்து இறங்கி, உங்கள் வீட்டில் ஏன் டிவி இல்லை என்றாள். எனக்கு பிடிக்காது என்றார் மேனன். எனக்கும் பிடிக்காது, ஆனால் நாம் டிவியை முட்டாளாக ஆக்க முடியும். ரிமோட்டில் அழுத்திட்டே இருந்தால் போதும், ஆங்கிலமும் மலையாளமும் கலந்து அது பேசும். பாகுலேன் தாத்தா, நீங்கள் தத்துவத்தில் டிவி வைத்திருக்கிறார்களா? என்ன டிவி? விளையாட்டு டிவி மாதிரி தத்துவ டிவி? நல்ல ஐடியா தான் என்றார் அவர். தத்துவத்தில் டிவி வைத்தால் அதில் பாட்டே இருக்காது என்றாள் நிஷா. ஏனென்னா தாத்தாக்கள் தான் தத்துவம் பேச முடியும். பேசியபடியே புத்தக அலமாரிகள் தொற்றி ஏறி ஒரு அலங்கார கண்ணாடி பொருளை எடுத்தால் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி பிரச்சனை இருக்குமோ என்று எனக்கு சந்தேகம் எழுந்தது. தத்துவத்தில் பாட்டு பாடினால் அழுவது மாதிரி இருக்கும். நான் அவளிடம், நிஷா உனக்கு தத்துவம்னா என்னன்னு தெரியுமா என்றேன். நீ யாரு? சரவணன். என்ன சரவணன்? ஒரு நண்பர். ஓ என்றான். பின்பு தத்துவம்னா தர்க்கம், எல்லாவற்றையும் பற்றி தர்க்கம் செய்கிறது. மடேர் என்ற டீபாய் கோப்பையுடன் சரிந்தது. உள்ளிருந்து ரம்யா ஓடி வந்து ஐயோ என்றாள். ஒன்றும் நோக்கி கூட என்று சொல்லி சோரி என்றாள். ஏர் இஸ் ஓகே. அவள் இது மாதிரி பலதும் உடைக்காம வேண்டி ஜனிச்சவள் அல்ல அல்லே. சி சரவணன், நிஷா இஸ் கோயிங் டு பி எ கிரேட் ஐக்கனோக்ளாஸ்ட் ஒன் டே. ரம்யா மகளை கையில் பற்றி ஒரு தரதரவன் இழுத்து கொண்டே சென்றாள். நோ அம்மே நோ என்று கூவியபடி தரையில் இழுபட்டு சென்றது குழந்தை. ஐ வாண்ட் டு டாக் டு த ஃபிலாசபர். அவளுக்கு பெண்களையே பிடிக்காது என்றான் ரவி. உதவாத விஷயங்களை பேசுகிறார்கள் என்று நினைப்பு. அபாரமான புத்திசாலி என்றேன் நான். இரவிலே வளர்கிறாள் மேனன் சொன்னார். அவள் இயல்பிலேயே புத்திசாலி. எனக்கு கூடவே இரவு இருக்கிறதே. பகலில் பெரும்பகுதி அவசியமே இல்லாத சமூக செயல்பாடுகளுக்காக சென்று விடுகிறது. வெயில், சத்தம், சோர்வூட்டு நேரமே அதிகம். ஒரே நாளில் ஒரு குழந்தை ஆழ்ந்த கவனத்துடன் எத்தனை நேரம் செலவிடும்னு நினைக்கிற? அதிகம் போனால் 1 மணி நேரம். ஆனால் இரவில் நிஷா 12 மணி நேரம். அப்படி
கவனமாக இருக்கா. 12 மடங்கு. வாசலில் நீலிமாவும் நாயரும் வந்தார்கள். நான் எழுந்தேன். நாயர், ஆஹா, எல்லா ஆந்தைகளும் வந்திருக்கின்றன என்றார். நீலிமாவின் கண்கள் என்னையை பார்த்து கொண்டிருந்தன. முதலாக பார்த்து கொள்ளும் ஆணும் பெண்ணும் போல பார்வைகள் கலந்து ஒருவரில் ஒருவர் ஆழ்ந்திருந்தோம். மேனன் எங்களை பார்த்து, ஆஹா, திஸ் இஸ் டெஃபினெட்லி அ டிவைன் லவ் என்றார். சத்தார், കേട്ടടാ നായരെ, നല്ലൊരു പയ്യന് നിൻ്റെ മകൾ ജ്ഞാനസ്നാനം കൊടുത്ത് എടുത്തു മെടുക്കേ என்றார். நீலிமா, தேங்க்யூ அங்கிள் என்றாள். வெளியே உறக்க கார்கள் வரும் ஒலி கேட்டது. மேலும் 4 வந்தார்கள். அறைக்குள் கலைசலாக குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்தன. உள்ளிருந்து வீணா வந்து, ஐயோ நீலு, நீ சுந்தரியா இல்லடி என்று வந்து தழுவிக்கொண்டாள். ரம்யா பின்னால் வந்து, அவள் எப்பொழுது சுந்தரி அல்ல என்றாள். வழக்கமான பார்ட்டி மனநிலை. ஒருவர் இன்னொருவரிடம் பேச்சு முடிவதற்குள் இன்னொருவர் வந்து கலந்து கொள்ள அர்த்தமில்லாத உற்சாக பேச்சுகள், சிரிப்புகள், தழுவல்கள், புட்டிகள் வெளியே எடுக்கப்பட்டன. ஆளுக்கு ஒரு கோப்பையுடன் 2 அமர்ந்து பேசினார்கள். எதிர்பாராத மூலைகளில் இருந்ததெல்லாம் உரத்த சிரிப்பொலிகள் வெடித்தன. அவ்வப்போது என்னை பற்றி பேச்சு வரும்போது, சரவணன், இட்ஸ் அபவுட் யூ என்று கூவினார்கள். நான் மனம் முழுக்க மகிழ்ச்சியை உணர்ந்தேன். மகிழ்ச்சி ஒரு விதமான அர்த்தமற்ற ததும்பலாக இருந்தது. நீலிமாவிடம் பேச விரும்பினேன். அவள் சமையல் அறையில் இருந்தாள். வெளியே கார் வந்தது. பிரசண்டானந்தாவும் மூகர்ஜியும் வந்தார்கள். மேனன் வாசலுக்கு சென்று வரு என்று வரவேற்றார். பிரசண்டானந்தா வந்ததும் அமைதி ஏற்பட்டது. எல்லாரும் அவருக்கு வணக்கம் சொன்னார்கள். உள்ளிலிருந்து கமலா வேகமாக வந்தார். கமலா, யூஆர் பிஸி என்றார் பிரசண்டானந்தா. கமலா, நமஸ்தே சுவாமிஜி, நமஸ்தே முகர்ஜி சார் என்றார். என்ன சமையல் கமலா, மீனுண்டா என்றார் முகர்ஜி. சைவம் என்று கமலா சிரிக்க, ஓ நோ என்றார் அவர் கையை வீசி. பிரசண்டானந்தா அமர்ந்து கொண்டார். எல்லாரும் தொடங்கி കഴിഞ്ഞു അല്ലേ? மேனன் சிரித்து கொண்டு ஜஸ்ட் எ ஒன் என்றார். ஓகே குட் என்றார் பிரசண்டானந்தா. முகர்ஜி நாயர் அருகே சென்று கட்டி தழுவினார். ஒரு பெரிய மக் நிறைய எதையோ ஊற்றிக்கொண்டார். மீண்டும் சத்தம் எழ ஆரம்பித்தது. பிரசண்டானந்தா, ஓ மாமனாரையும் முகர்ஜியும் ஒரே நுகத்தில் கட்டலாம், நல்ல ஆகிருதி என்றார் ஆங்கிலத்தில். நான் சிரித்தேன். நீ ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறாய், வாழ்த்துக்கள். நீலிமா ஒரு தேவதை, தெரியும் என்றேன். பிரசண்டானந்தா என்னை கூர்ந்து நோக்கி, உனக்கு சஞ்சலங்கள் இருந்திருக்குமே என்றார். இருந்தது என்றேன். இப்போது இல்லை என்றேன். ஏன்? நான் கொஞ்சம் தயங்கிவிட்டு கடலுக்குள் போனதை பற்றி சொன்னேன். அந்த அனுபவத்தை எப்படி விளக்குவது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் சொல்ல ஆரம்பித்தவர்கள் அவரே புரிந்து கொண்டது போல இருந்தது. எனக்கு உக்ரம் தேவையாக இருக்குது, அது இல்லாமல் என்னால் இனிமேல் வாழ முடியாது என்றேன். உண்மைதான் என்றார் பிரசண்டானந்தா. பகலில் வாழும் மனிதர்களையே பார்ப்போம். அவர்களில் யார் அதிகம் கூர்மையானவர்களோ அவர்கள் இன்னும் ஆழமாக வாழ முனைகிறார்கள். மற்றவர்கள் மேல் மட்டத்திலேயே வாழ்கிறார்கள். எந்த அளவுக்கு நுண்ணுணர்வு கூர்மை அடைகிறதோ அந்த அளவுக்கு மனிதர்கள் வாழ்க்கையை ஆழமாக பார்த்து ஆழத்தில் வாழ்கிறார்கள் இல்லையா? என்னை கூர்ந்து நோக்கி கேட்டார். நான் ஆமாம் என்றேன். ஆழம் என்று எதை சொல்கிறோம் என்றார் பிரசண்டானந்தா. நான் அவரே பேசட்டும் என்று காத்திருந்தேன். பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கைகள், புராணங்கள், சடங்குகள், ஆசாரங்கள் ஆகியவற்றையெல்லாம் வாழ்கிறார்கள். 100க்கு 90 பங்கு வாழ்க்கை பழக்கம் வழக்கம் என்று 2லேயே முடிந்து விடுகிறது. நாமே செய்து நம்மிடம் படிந்துவிட்ட செயல்கள் தான் பழக்கம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் காலகாலமாக செய்து வரும் விஷயங்கள் வழக்கம். இதற்கு அப்பால் எதையாவது செய்பவர்கள் மிக மிக குறைவு. நம் மக்களில் எதை பற்றியாவது சொந்தமாக சிந்திப்பவர்கள், ஒரு சொற்றொடரையாவது சொந்தமாக சொல்பவர்கள் அபூர்வத்திலும் அபூர்வம். நம்முடைய பொதுவான வாழ்க்கை என்பது மிக மென்மையான ஒரு ஜவ்வு போன்றது, ஒரு மேல் சருமம் போன்றது. அதில் தான் நாம் சொல்லும் அத்தனை பண்பாடும் நாகரிகமும் அமர்ந்திருக்கின்றன. அத்தனை உணர்ச்சிகளும் சிந்தனைகளும் வளர்ந்து நிற்கின்றன. நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். கண்களையே உற்று நோக்கி பேசும் வழக்கம் அவரிடம் உண்டு. அது அவரது சொற்களில் இருந்து நம் கவனத்தை விலக்க முடியாமல் செய்கிறது என்று நினைத்து கொண்டேன். மிகச்சிலர் அந்த சருமத்தை தாண்டி அடுத்த தளத்திற்கு வருகிறார்கள். பழக்கத்திற்கும் வழக்கத்திற்கும் அப்பால் என்ன இருக்கிறதோ அதை தேடுகிறார்கள். பொதுவான நம்பிக்கைகளுக்கு அடியில் உண்மையில் என்ன இருக்கிறது என்று ஆராய்கிறார்கள். சிந்தனையாளர்கள், கலைஞர்கள் பல சமயம் வெறும் எக்ஸென்ட்ரிக்குகள். ஆனால் அவர்கள்தான் ஆழத்திற்கு வருகிறவர்கள். ஆனால் அவர்கள் கூட மேல் மட்டத்தில் தான் வாழ்கிறார்கள். எப்போதாவது ஆழத்திற்கு வந்து திரும்பச் செல்கிறார்கள், அவ்வளவுதான். அவரை நான் வால்ட் டிஸ்னி படங்கள் வரும் பாம்பு என்று கற்பனை செய்து கொண்டேன். இமைக்காத மயக்கு விழிகள். பேச பேச அவரது குரல் தாழ்ந்து மெல்லிய சீரலாக ஆறியது. உரத்து ஒலிக்கும் குரலை நம்மால் ஒதுக்க முடியும். முணுமுணுக்கும் குரலை கூர்ந்து கவனிக்காமல் இருக்கவே முடியாது.
ஆனால் சாதாரண மனிதர்களுக்கும் ஆழத்திற்கு வருவதுண்டு. முழுக்க முழுக்க மேல் சிரமத்திலே வாழ்ந்து மறைய எவராலும் இயலாது. ஒருவேளை மந்த புத்திகளால் முடியலாம். நுண்ணுணர்வு கொஞ்சமேனும் இல்லாத எவரும் இல்லை. மேலே மிதப்பவன் கை சோர்ந்து கொஞ்சம் அமிழ்ந்து விடக்கூடும். உள்ளே இருந்து ஏதாவது அவனை பிடித்து இழுக்கக்கூடும். ஒரு சாமானியன் வாழ்க்கையில் உக்கிரமான தருணங்கள் என்று அவன் சொல்லுவதெல்லாம் இந்த ஆழத்திற்கு அவன் வந்து மீண்டதை பற்றிதான். ஒருவன் தன் வாழ்நாளை சுருக்கிச் சொன்னால் இந்த மூழ்கிய தருணங்களை மட்டும்தான் சொல்வான். ஆழமான மௌனத்திற்கு பின் அவர் தொடர்ந்தார். நீ கவனித்திருப்பாய், அவ்வாறு அவர்கள் மூழ்கிய அனுபவங்கள் அனைத்துமே மிக மிக துயரம் மிக்கவையாக இருக்கும். தங்கள் பழக்க வழக்கங்களுக்கு அடியில் மனிதர்கள் உண்மையில் எப்படிப்பட்டவர்கள் என்று அறியும் போது அவர்கள் ஆடிப்போய் விடுகிறார்கள். வாழ்க்கை நஸ்திவாரமே நொறுங்கி விடுவது போல் உணர்கிறார்கள். அதிலிருந்து மீள அவர்களால் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் போராடுகிறார்கள். பலர் மீள முடியாமலே ஆகிவிடுகிறார்கள். நடை பிணங்களாக ஆகிவிடுவர்களும் உண்டு. கிறுக்கர்களாக அவநம்பிக்கைவாதிகளாக ஆகிறவர்கள் உண்டு. அந்த மேல் மட்டத்தில் கொலைகளும் தற்கொலைகளும் அந்த ஆழத்தை சந்தித்த தருணங்களின் விளைவாகவே நடக்கின்றன. உதாரணமாக, ஒரு மாபெரும் நம்பிக்கை துரோகம் மேல்மட்ட வாழ்க்கையில் மிக மிக உக்கிரமான அனுபவம் என்றால் அதுதான். ஏனென்றால் அவர்கள் வாழும் சருமத்தில் அது இல்லை. அது சருமத்திற்கு அடியில் ஆழத்தில் இருக்கிறது. அந்த ஆழத்தை முற்றிலும் அறியாமலேயே அவர்கள் அதுவரை வந்திருக்கிறார்கள். பிரம்மாண்டமான பேய் போல அது கண்முன் நிற்கும்போது அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. நான் அந்த மேல் சருமத்தை ஜாகிரத் என்று சொல்வேன் என்றார் பிரசண்டானந்தா. சாக்த மரபிலே உனக்கு ஆர்வம் இருந்தால் விரிவாக அதை நீ பயிலலாம். ஜாகிரத் என்பது பல ஆயிரம் வருடங்களாக மனிதர்கள் உருவாக்கி எடுத்த ஒரு பாதுகாப்பு படலம். முழுக்க முழுக்க பொய்யாலான ஒன்று அது. நம் உடலின் மேல் சருமம் இறந்த செல்களால் ஆனது, தெரியுமா? ஆனால் உயிரற்றவற்றால் ஆன ஒரு படலம் நம் மீது இருப்பதால் தான் நமக்குள் இருக்கும் உயிர் சருமமும் சதைகளும் பாதுகாப்பாக இருக்கின்றன. அரை மணி நேரம் மேல் தோல் இல்லாமல் இருந்தால் நம் உடல் பாலம் பாலமாக வெடித்து புண்ணாகிவிடும். அதே போன்றது தான் ஜாகிரத். சாமானியர்கள் அதில் தான் வாழ முடியும். அது கொஞ்சம் விலகினால் கூட அதிர்ச்சியில் அவர்கள் உடல் உலகம் சிதறி போய்விடும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஜாகிரத்னா கிட்டத்தட்ட ஃப்ராய்ட் சொல்லும் கான்ஷியன்ஸில் என்றேன். ஆமாம், ஆனால் நாம் ஃப்ராய்டை மறந்து விட வேண்டும். மொத்த மேலை உளவியலே ஒரு குழந்தை விளையாட்டு. அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. லங்காவதார சூத்திரம் மாதிரியான பௌத்த தியான நூல்கள் 18ஆம் நூற்றாண்டிலேயே ஜெர்மானிய மொழியில் மொழியாக்கப்பட்டன. அவற்றை படித்துவிட்டு ஃப்ராய்டும் யூங்கும் அவர்களுக்கு தோன்றியது போல ஏதோ எழுதி வைத்திருக்கிறார்கள். அதற்கு மேலே ஒன்றும் இல்லை என்றார் பிரசண்டானந்தா. பகல் என்பது ஜாகிரதால் ஆனது. ஜாகிரத் விழித்திருக்கும் நேரம் அது. ஜாகிரத்துக்கு அடியில் இருக்கிறது ஸ்வப்னம். அது இரவுக்குரியது. அதுதான் ஆழம். நம்முடைய கனவுகள் இங்கிருந்து முளைக்கின்றனவோ அந்த ஆழம் சப்கான்ஷியஸ் என்று அதைத்தான் கிட்டத்தட்ட ஃப்ராய்ட் சொல்கிறார். அந்த ஆழத்துக்குத்தான் அடிக்கடி சாமானியர் மூழ்கி பதறி அடித்து கொண்டு வெளியேறுகிறார்கள். கனவு என்றால் அதை அவர்கள் விருப்பப்படி விளக்கி கொண்டு வாழ முடியும். அதுவே உண்மை என்று உணரும்போது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இரவில் வாழும் நாம் அந்த சொப்ன நிலையிலே இருக்கிறோம் என்றார் பிரசண்டானந்தா. ஆகவே தான் இது இத்தனை அழகாக இருக்கிறது. அழகு என்பதே சொப்ன நிலையில் மட்டும் அறியக்கூடியது ஒன்றுதான். அழகான ஒன்றை பார்க்கும்போது அதன் முதல் கணம் என்ன நிகழ்கிறது? நம் ஜாகிரதை விலகி சொப்னம் வெளிப்படுகிறது. ஒரே ஒரு கணம்தான். உடனே ஜாகிரத்தின் திரை வந்து மூடிவிடுகிறது. ஆனால் ஒரு பேரழகு நம்மை பல நிமிடங்களுக்கு சொப்ன நிலையில் வைத்திருக்கிறது. அதைத்தான் நாம் பரவசம் என்கிறோம், உன்மத்த நிலை என்கிறோம். இந்த இரவு வாழ்க்கையில் நாம் எப்போதும் அந்த பரவச நிலையில் இருக்கிறோம், இல்லையா? நான் பெருமூச்சு விட்டேன். இங்கே நீ அறிந்த இந்த பரவசத்தை வேறு எப்போதும் அறிந்திருக்க மாட்டாய். இது ஒரு மாபெரும் கனவு. நாட்கணக்கில் வருடக்கணக்கில் முழு வாழ்க்கைகளுக்கும் நீளும் கனவு. பிரசண்டானந்தா புன்னகை செய்தார். நீ அந்த கனவை அஞ்சியிருப்பாய். கனவு கரைந்து விடுமே என்ற அச்சம் மட்டுமல்ல, அது கனவு நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதனால் வரும் அச்சமும் கூட. அங்கே எல்லாமே அவற்றின் உண்மை வடிவில் இருக்கின்றன. எந்த போர்வையும் இல்லை. எல்லாமே அம்மணமாக இருக்கின்றன. அந்த உண்மையை நீ அஞ்சினாய். அதிலிருந்து தப்பி மீண்டும் பொய்யை நோக்கி செல்ல விரும்பினாய். ஆனால் உண்மையை அறிந்தபின் பொய்யில் வாழ்வது கடினமானது. நீரை உறிஞ்சி கொண்ட பின் உன்னால் மிதக்க முடியாது. உண்மைதான், ஒன்று தெரிகிறது, என்னால் திரும்பி போகவே முடியாது என்றேன். இதே தான் நானும் சொல்கிறேன். திரும்பி போக முடியாது என்று நீ உணர்ந்த கணம்தான் அந்த கடல். அப்பட்டமான உண்மைகளால் ஆன அந்த கனவு வெளியின் பிரம்மாண்டத்தையும் மகத்துவத்தையும் அங்கே நீ கண்டாய் என்றார் பிரசண்டானந்தா. மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான கதை உண்டு. பீமனை கொல்வதற்காக கௌரவர் அவனை பிடித்து கைகால்களை கட்டி கங்கையில் தூக்கி போடுகிறார்கள். அவர்கள் போட்ட இடத்தில்
நீருக்குள் ஒரு பெரிய பிலம் திறந்திருந்தது. அது பாதாள மூர்த்திகளான மாபெரும் நாகங்கள் பூமிக்கு வந்து செல்லும் வாசல். அந்த வாய் வழியாக பீமன் பாதாள உலகுக்கு சென்று விட்டான். அங்கே அதிபிரம்மாண்டமான நாகங்கள் இருந்தன. அவற்றில் பெரிய நாகமான வாசுகி விந்திய மலையை விட பெரிய பாம்பு. தங்களிடம் விருந்தாளியாக வந்த பீமனுக்கு வாசுகி ஒரு பானம் கொடுத்து உபசரித்தார். அந்த பானம் ஒரு பெரிய கலம் நிறைய உக்கிரமான பாம்பு விஷம். அதை குடித்ததும் பீமனுக்கு 1000 யானையின் பலம் வந்தது. மண்ணில் எவருமே அவனை தோற்கடிக்க முடியாது என்ற நிலை வந்தது. பூமியில் எந்த விஷமும் அவனை எதுவும் செய்யாது என்றாயிற்று. கை நீட்டி என் தொடையில் தட்டினார் பிரசண்டானந்தா. நீ அந்த விஷயத்தை குடித்து விட்டாய். இனிமேல் உன்னை எந்த விஷமும் தாக்காது. முழு உண்மையில் நீ வாழும்போது திரை விலகி உன்னை அதிர்ச்சி கொள்ளச் செய்யும் எதுவும் நிகழப் போவதில்லை. நீ வாழ்வது சொப்ன நிலையில். உனக்கு ஆர்வம் இருந்தால் இன்னொரு வாசலை உனக்குள் மிக எளிதாக திறக்க முடியும். அது சுஷ்ப்தியின் வாசல். மகத்தான இன்பத்தால் ஆன ஒரு உலகம். அதற்குள்ளும் ஒரு வாசல். அது துரியம். இன்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு வெளி. அது மேலே பகலில் வாழ்பவர்கள் வருடக்கணக்காக தியானம் செய்தால் மட்டுமே சில கணங்கள் ஜாகிரதையை விளக்க முடியும். அதையே அவர்கள் பேரனுபவம் என்று கொண்டாடுவார்கள். நீ அவர்கள் தியானம் மூலம் வந்தடையும் இடத்தில் வாழ்கிறாய். அவர்களில் லட்சத்தில் ஒருவர் மட்டுமே போகக்கூடிய ஆழங்களுக்கு நீ சாதாரணமாக செல்ல முடியும். கமலா வாசலில் வந்து ஓகே காய்ஸ் ஊனு ரெடி என்று கைதட்டினார். மொத்த கும்பலும் ஹோ என்று சத்தமிட்டது. அவருக்கு பின்னால் ரம்யா நிற்க ஊடே புகுந்து வந்த நிஷா எல்லாரும் சேர்ந்து பீட்டில்ஸ் மாதிரி ரீங்கரிக்கிறார்கள் என்றாள். நோ நிஷா, அவர் சம்சாரிக்கல என்றாள் ரம்யா. எ லாட் ஆஃப் இன்டெலிஜென்ட் டாக்ஸ் பிகம் எ நாய்ஸ் என்றாள் நிஷா. பிரசண்டானந்தா, அந்த சிறுமியை பார்த்தியா, எத்தனை புத்திசாலி. ஏனென்றால் சாதாரணமாக குழந்தைகள் அப்பா அம்மா சொல்லும் பொய்களை கற்றுக்கொண்டிருக்கும் வயதில் அவள் உண்மைகளின் ஆழத்தில் வாழ்கிறாள். நாயர் என்னிடம் கமான் என்றார். மேனன் சுவாமிஜி உணழிக்காம் என்றார். பிரசண்டானந்தா எழுந்தார். என் தோளை தட்டி வெல் வி ஹேட் அ குட் டாக் என்றார். கமலா ஒன்லி வெஜிடேரியன் சத்தார் വിഷമിക്കരുത് என்றார். ഓ ഞാൻ ക്ഷമിച്ചേ என்றார் സത്താർ. ഈ 4 ലാർജ് കയറിയതിനു ശേഷം ഞാൻ മണ്ണ് കിട്ടിയാലും തിന്നും. நான் பிரசண்டானந்தாவிடம் நீங்கள் புலால் உண்ண மாட்டீர்களா, சாக்தர்கள் உண்பார்கள் என்பார்களே என்றேன். புலால் உண்பேன், குடிப்பேன், ஆனால் எல்லாம் சாக்த பூஜையில் மட்டும். நாளைக்கு அமாவாசை பஞ்ச தத்துவ பூஜை உண்டு, நீ வா, உனக்கு ஒரு திறப்பாக அமையும் என்றார். நான் சரி என்றேன். சட்டென்று உதயபானுவின் முகம் நினைவுக்கு வந்தது. முகர்ஜி, டுமாரோ சரவணன் வில் பி வித் அஸ் என்றார் பிரசண்டானந்தா. முகர்ஜி என்னை நோக்கி கோப்பை தூக்கி காட்டினார். நாங்கள் கூட்டமாக உள்ளே சென்றோம். நீலிமாவும் வீணாவும் ஊன் மேஜையில் தட்டுகளை பரப்பி கொண்டிருந்தார்கள். மஜீத் சாப்பாட்டை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். மஜீத், இந்த சங்கீதம் இல்லையே என்றார் பிரசண்டானந்தா. ஆஃப்டர் மீல்ஸ் மஜீத் வில் சிங், மேனன் சொன்னார். மஜீத் வெளுக்கும் வர என்று சிரித்து உள்ளே சென்றார். பிரசண்டானந்தா என்னிடம் ப்ளீஸ் கம், இட் வில் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ என்றார். தொடரும்.